டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. ஏன்னா எனக்கு மகளுக்கோ மகனுக்கோ எனக்கு கல்ற செலவுக்கு என் கல்றை எப்படி கட்ட வேண்டும், எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு எப்படி நான் சொல்லுவேன்? இப்பயே நான் வசனத்தையெல்லாம் எழுதி போட்டேன். கல்றையெல்லாம் கட்டி நானே பார்க்குறேன் என் கல்றைய. ஒரு வாய்ப்பு வந்து நடிகனுக்கு சாவை பார்க்குற வாய்ப்பு, எனக்கு கல்றையை பார்க்குற வாய்ப்பு. அந்த மாதிரி நான் வேணும்னு வந்தால் மார்ஸ் மாதிரி கட்டணும்னா என் மகன் கட்டுவானோ, மகளுக்கு டைம் இருக்குமா தெரியாது. அதனால் நானே கட்டிக்கிட்டேன். புகைப்படங்கள் அப்படின்றது காலத்தை ஃப்ரீஸ் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. அதை கொஞ்சம் சில நினைவுகளை திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பார்ப்போம். ஃபோட்டோகிராஃப்ஸ் இது மார்க்ஸ். இது வந்து எங்கள் தாத்தா, என் அப்பாவுடைய அப்பா கம்யூனிஸ்ட் அனுதாபி. அவர் சின்ன பிள்ளையா நான் இருக்கும்போது 7 வயசு 8 வயசுலேயே லெனின், ஸ்டாலின் எல்லாம் சொல்லிட்டார். சொல்லி கொடுப்பாரு, ரஷ்யா மாதிரி வரணும், நம்ம வறுமையெல்லாம் போகணும்பாரு. அவர் அப்படியே சொல்லி 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 நான் லெனின் பாடியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். மார்க்சியம்லாம் எங்கள் ஸ்கூலில், கெலட்டை ஸ்கூலில் மார்க்சியம் நிறைய பேசுவாங்க. நானும் அப்படியே பேசினவுடனே என்னடா எல்லாரும் மீட்டிங்கில் பேசும்போது திராவிட கழகமாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எல்லாரும் விட கம்யூனிஸ்டுகள் பிரமாதமாக பேசுகிறாங்களே. தா பாண்டியன், ஜெயகாந்தன், பாலதண்டாயுதம், இந்த மாதிரி மோகன்குமார் மங்கலம், எப்படி என்ன காரணம்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், லைப்ரரியன், அவர் தன்ராஜன் பேர், காமாட்சிபுரம் சின்னமனூர் பக்கம். அவர் சொன்னார், யோ கம்யூனிசம் தான்யா அறிவின் ஊற்றுக்கண், முதல்ல அதை மூலத்தை போய் படியா, அப்போ தான் ஈஸியாக இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருவையா நீ அப்படின்னோடனே சரின்னு சொல்லி கம்யூனிசம் படிக்கணும்னு சொல்லி 4 வருஷம் படித்தேன். 4 வருஷம் படிக்கும்போது தான் லேசாக புரிய ஆரம்பிச்சது அப்படின்னோடனே அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் அவ்வளவு பற்றோடையும் ஆர்வத்தோடையும் இருந்தீங்க. இப்போ அதில் அந்த மாதிரி இருந்ததுனால நான் லண்டன் போனதில் 88 போன உடனே ஹைகேட்டில் போய் கார்ல் மார்க்ஸ் கல்லறைக்கு முன்னால் போய் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்த உடனே அடுத்த வருஷமே எனக்கு கல்லறை கட்டிட்டேன். எனக்கு கல்லறை கட்டி இப்போ 35 வருஷம் கல்லறையே கட்டிருக்கேன். எனக்கு ஒரு கல்லறையே 40 வயசுலேயே கட்டிட்டேன். இதே மாதிரி பார்த்துட்டு வந்து, ஆமாம் பார்த்துட்டு வந்து இது மாதிரி சிலையெல்லாம் இல்லை, ஓரளவு சிலை மாதிரி வச்சு இதே மாதிரி. ஆமாம், முதல்ல மார்பிளில் கட்டியிருந்தேன். அது 25-30 வருஷம் கழிச்சு இடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ கிரைனைட்டில் போட்டிருக்கேன். சினிமாவில் இறந்துட்ட மாதிரி நடிச்சாவே திரும்ப சிரிக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கான நான் வந்து இது யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, கியாபி விஸ்வநாதன் அவர் தான் தன்னுடைய கல்லறையை கட்டிட்டார். கல்லறை கட்டி 27 வருஷம் கழிச்சு இறந்தார். கல்லறை கட்டி ரொம்ப நாள், அதனால சீக்கிரம், அதனால வந்து தனக்கு எவன் கல்லறை கட்டுக்கிறானோ அவன் 100 ஆண்டுகள் வாழுவான்னு சீன படப்பொழி உண்டு. சீனத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி நான் அதை பற்றி கவலை பண்ணல. ஏன்னா எனக்கு மகளுக்கோ மகனுக்கோ எனக்கு கல்ற செலவுக்கு என் கல்றை எப்படி கட்ட வேண்டும், எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு எப்படி நான் சொல்லுவேன்? இப்பயே நான் வசனத்தையெல்லாம் எழுதி போட்டேன். பைபிள் வசனம் அது இது எல்லாத்தையும் எழுதி போட்டு கல்றையெல்லாம் கட்டி நானே பார்க்குறேன் என் கல்றையை. ஒரு ஹாலிவுட் நடிகை அப்படித்தான் ஒரு செத்து போய் திருப்பி அமெரிக்காவுக்கு வந்து 15-16 வயசில் செத்து போன தன்னுடைய முதல் பிறவியினுடைய கல்லறைக்கு போய் அவளை எரிச்சிருப்பாங்க. அந்த கல்லறையை எரித்து அந்த ஜாடியில் சாம்பல் வச்சு அந்த சாம்பலை எடுத்துகிட்டு வந்துட்டான், தன்னுடைய முற்பிறவி சாம்பலை. ஆமாம், அது வந்து ஹாலிவுட்டில் ஒரு பெரிய ப்ரெஸ் ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு வெரிஃபை பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ணுறா போன பிறவி அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நடிகனுக்கு சாவை பார்க்குற வாய்ப்பு, எனக்கு கல்லறையை பார்க்குற வாய்ப்பு. அந்த மாதிரி நான் வேணும்னு வந்தால் மார்ஸ் மாதிரி கட்டணும்னா என் மகன் கட்டுவானோ, மகளுக்கு டைம் இருக்குமா தெரியாது. அதனால் நானே கட்டிக்கிட்டேன். உலகமே நாம் சுற்றி வந்தாலும் சார், நம்ம இளைப்பாடுற இடமா இருக்கிறது நம்மளுடைய குடும்பம் தான். அந்த குடும்பத்திலேருந்து ஒரு வாழ்த்து அவங்க பக்கத்தில் இல்லைனாலும் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்து இப்போ மகிழ்வோம். கனடா கண்டுபிடிச்சிட்டோம். இஸ் வெரி ஆர்கனைஸ்ட், பயங்கர ஆர்கனைஸ்ட். எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி லைக் பண்ணணும். ஷூட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வெளியூர் போகிறாங்க, பிஸ்னஸ் ட்ரிப்ஸ், எதுனாலும் அவங்களுக்கு வந்து அந்த முன்னாடியே ஒரு 2 நாள் முன்னாடியிலேருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி உள்ள ஷூட்டிங் தேவையான ஐட்டம் எல்லாமே அழகாக பேக் பண்ணி வச்சுருவாங்க முன்னாடியே. லாஸ்ட் மினிட்டுக்கு விடுற அந்த பழக்கமே கிடையாது. ஸோ வெரி ஆர்கனைஸ்டு, டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின், ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின். அது வந்து
எல்லாருக்கும் தெரியும் அவங்க அப்பாவோட பழகினவங்க இண்டஸ்ட்ரியில். அவருக்கு அதுதான் எனக்கு அப்பானாலே டிசிப்ளின் தான் ஞாபகம் இருக்கு. காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது அது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த கான்ஸ்டண்ட்டாக 5:30-6க்கு வந்து எழுந்திரிச்சிருவாங்க. நம்ம வந்து நான் ஏதாவது வேலை இருந்தால் நம்ம எந்திரிப்போம். பட் வீக்கெண்டு லீவு அப்படின்னா நல்லா கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு தோணும். பட் அவங்க அப்படி இல்லை. இப்போ வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக அந்த 5:30-6 ஏர்லி ரைஸ் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க. அது ஒன்று தான் நான் ட்ரை பண்ணுறேன். முடியல, ஐம் ட்ரைங். இப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப வீட்டில் இருக்கிறப்ப வந்து நாங்கள் படங்கள் பார்ப்போம். லைக் டிவியில் கேபிள் டிவிலையும் பார்ப்போம். இல்லை இந்த VHS டேப் வாங்கிட்டு அது வச்சு நிறைய இங்கிலீஷ் படம் வச்சுருப்பாங்க அப்பா. அதெல்லாம் உட்காந்து பார்ப்போம். பர்த்டேஸு, கல்யாண நாள் வெளியில் போவோம். இது இப்போ படங்களுக்கு போவோம், தேட்டர்ஸு. ஸோ அதனால அந்த மாதிரி குவாலிட்டி டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணாங்க கிடைக்கிற டைமில். நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா போனோம் ஃபேமிலி டூர். அங்கே வந்து ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. வெரி ஸ்பெஷல். அது இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். அது வந்து நாங்கள் ஃபேமிலியாக ஆக்சுவலி போன ஒரே ட்ரிப் அதுதான். அதுக்கப்புறம் அடுத்து இது பண்ணோம், செட் ஆகல. ஸோ அது ஸ்பெஷல் ட்ரிப், சிங்கப்பூர் அண்ட் மலேசியா. வெரி ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப. என் பையன்கிட்ட இன்னும் சொல்லும். அதனால காலையில் நான் வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போய் அப்போ இந்தியாவில் நான் தான் போய் ட்ராப் பண்ணுவேன். ஸோ இப்போ கிளம்புற போகிறப்ப அவங்க தான் பிள்ளைங்களுக்கு வந்து தலைவாரி விட்டுறது. என் பையனுக்கு அழகாக ஜெல் வச்சு தலைவாரி விட்டு கையில் மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டுவிட்டு ஓகே இப்போ தான் ஒரு குட் டே பண்ணி போகலாம் அப்படின்னு டெய்லி காலைல அவங்க தான் இதெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி செஞ்சு விடுவாங்க. ஸோ அது நல்ல ரிலேஷன்ஷிப் என் பசங்களோட. இட்ஸ் a குட் மாரல் சப்போர்ட் எனக்கு என்னோட இதில். எனி பசங்களை பேரண்டிங்கில் ஏதாவது டவுட்ஸு எனிதிங் நான் வந்து பேசுவேன் அப்பா கிட்ட. நான் கொடுப்பாங்க, நல்ல சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு ரொம்ப பெரிய மாரல் சப்போர்ட் அவங்க அப்பா. ஆஃப்டர் இப்போ அம்மா இல்லாதனால ஸோ ஹீஸ் a குட் மாரல் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் நக்கீரன். உங்கள் மகள் பற்றி சொல்லுங்கள் சார். மக வந்து என்னுடைய 34வது வயசில் பிறந்தவர். சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிற மாதிரி 34வது வயசில் யார் பிறந்தாங்களோ அவங்க அறிவாளியாக இருப்பாங்க. அதே மாதிரி நான் 34வது வயசில் பிறந்தவன் எங்கள் அப்பாவுக்கு. அதனால் அவளுடைய இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பொதுவாகவே பெண்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பு பிரெயின் இருக்கும். நல்லா படிப்பாப்பில், நல்லா அந்த சிம்ம லக்னம் அவள். நான் வந்து சிம்ம லக்னம், நான் பூராட நட்சத்திரம், அவள் மூல நட்சத்திரம், எங்கள் அம்மா மாதிரி. அதனால் எல்லாமே சரி ஷார்ப்பாக புரிஞ்சுக்குவாப்பில். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா பண்ணுவாப்பில், வேகமாக பண்ணுவாப்பில். நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஹாலிவுட்டில் என்னென்ன ஃபிலிம்ஸ் நான் பேசுகிறேனோ எல்லாத்தையும் பேசுவாப்பில். என்னுடைய சொல் பேச்சு ஏறக்குறைய 90% கேட்டாப்புல. அதனால் இன்றைக்கி நல்லா இருக்காப்புல. முதல்ல அமெரிக்காவில் இருந்தாப்புல, இப்போ கனடாவில் இருக்காப்புல. எனக்கு என்னென்னா நமக்கு பேரப்பிள்ளைகள்லேன்னு யாரையாவது பேரப்பிள்ளைங்க மாதிரி பார்த்தோம்னா அவங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்கறது. காலமுறாமே நான் பேச்சுலராக இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஏன்னா 12 வருஷம் ஆச்சு ஒய்ஃப் இறந்து. அப்புறம் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பேரப்பிள்ளைகளையும் கொஞ்சம் தாத்தான்னு யாரும் சொல்லலை இல்லை. அதனால் அப்படியே வாழ்க்கை பேச்சுலராகவே போகுது. பேரப்பிள்ளைகள் அங்கே இருக்கிறதுனால. ஆமாம், அதனால தான் இங்கே இருக்கிற பேரப்பிள்ளைங்க மாதிரி வர்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுத்து மனசை ஆற்றிக்கிறது. ஆமாம், மருமக ரொம்ப அருமையான மருமக. எனக்கு சோமலேன்னு சொன்னவொன்னே நிறைய செலவு பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர். மருமகன் தங்கம், கோல்டு. இப்போ அவங்க பார்க்கறதுக்கு வந்து உங்கள் மனைவியை வந்து ரிசம்பிள் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ஆமாம், ஒரே மாதிரி இருக்காங்க. அது இந்த இறந்த அன்னைக்கு அடுத்த நாள், இறந்து பரியெல்லாம் பண்ணிட்டு வந்த அடுத்த நாள் காலையில் வந்து என் மகன் வந்து நைட் ட்ரெஸ்ஸை என் ஒய்ஃப் மாதிரியே ஒரு நைட் ட்ரெஸ் போட்டு நிற்கும்போது நாங்கள் பெட்ரூம் வந்து வெளியே வந்து அப்படின்னு என் ஒய்ஃப் வேறு சொல்லி காஃபி போடுமான்ட்டேன். திரும்பினா என் மகன். அது சினிமாலெல்லாம் சொல்லும்போது பொய்ன்னு நினச்சேன் நான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டா, நானும் ஃபீல் பண்ணிட்டேன். காலையில் எந்திரிச்சு வந்தோன்னு இப்படி திரும்பரோட பேசிட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது ஆச்சரியம்தான். நிறைய பேர் வீட்டில் மனைவி மாதிரியே மகன் இருப்பாங்க. ஆமாம், அதே மாதிரி அப்பா மாதிரியே மகன் இருப்பான். சில நேரத்தில் கணவன் மாதிரியே மகன் இருக்கிறது. அத்தனை நாள் தினமும் உங்களோடய இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் இல்லாதது வந்து அதை எப்படி சார் ஹேண்டில்? யாரை? ஒய்ஃபு வந்து இறந்த அன்னைக்கு நான் பெரியார்லேருந்து எல்லாரையும் நினச்சேன், நேருவிலேருந்து எல்லாரும் யார் யார் மனைவி இழந்தாங்களோ அவங்கள பூரா நினச்சேன். எனக்கு பயோகிராஃபி படித்தேன்லண்ணா, அதனால் எனக்கு யார் யார் எப்படி ஜமாளித்தாங்க அப்படின்னு. அதனால தான் சொன்னேன், கணவன் இறந்தா விதவை, மனைவி இறந்தால் அவன் அனாதை அப்படின்னு சொன்னேன்.
நேற்று என்னமோ தான் என் கசின் சொன்னாப்புல இந்த பழமொழியை. அது மாதிரி இருந்தாலும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து 34 வயசில் கல்யாணம் ஆச்சு. அதனால் அங்கேயும் நான் பெண்களோடு சம்மந்தம் இல்லாமல், அப்புறம் 29 வருஷம் வாழ்ந்தால் கூட அதிகமாக அவுட்டோரு வேலைகள் இப்படி இருந்துட்டோம். நான் எங்கள் சொந்தக்கார பொண்ணு, அதனால் அவங்க வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். அவங்களே கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பிள்ளையை பார்த்ததுனால ஒரு விரும்பியோடு இருப்பேன். அவ்வளோதான். 29 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தனிமை 12 வருஷம். இன்னொரு 12 வருஷம் இல்லை 18 வருஷம் போச்சுன்னா வாழ்ந்த காலத்தை விட இழந்த காலம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையுமே அறிவால் அணுகுறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ மனைவி அவங்க மறைந்த போது உடனே வந்து பெரியாரை நினச்சேன், மனைவியை இழந்தவர்கள் நினைச்சேன், எல்லாத்தையுமே கலைஞர் இறந்து நினச்சேன். அது மாதிரி நிறைய பேர். இது எதுக்குன்னா அறிவுபூர்வம் மட்டுமல்ல, அனுபவமாகவும் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்ல. அதனால் அப்புறம் இன்னொன்று, எதுவுமே நம்ம கையில் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுவுமே நம்ம கையில் இல்லை. அது மாதிரி நடக்கிறது நடக்கும். வருத்தப்படுறதுனால ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இல்லை சந்தோஷமாக நீ இருக்கிறதுனால ஒன்றும் அழிஞ்சு போகிறதில்ல. அவ்வளோதான். ட்ரெயின் போயமாக போயிட்டுருக்கு, நம்ம வர்றோம் ட்ராவலிங்கில். ஒய்ஃப் வந்து மதுரை வர்றதுக்குள்ளே சோளம் வந்தாலும் இறங்கிட்டாங்க. அவ்வளோதான். இது பால் நியூமன் ஒரு நடிகர், அவர் ஒய்ஃபை பின்னால் கட்டி பிடிச்சி எடுத்திருந்தார். அது மாதிரி தான் நான் இதில் குற்றாலத்தில் இதில் குறிஞ்சி தளவாய் ஹவுஸில் எடுத்தது. ஆமாம், தளவாய். நல்ல ஃபோட்டோ இது. நல்ல ஃபோட்டோ.